டோனி பா பா நகை வெட்ட போல பா பா நகை வெட்ட போலாமா? ம் ம் அழகு பிள்ளை நகை வெட்ட வந்துருமா? படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ. நகை வெட்டுவோமா? படுத்துக்கோங்க. திருச்சியை வந்தடைந்த பிறகு 12:30 மணிக்கு வந்தடைந்து விடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் திருமணத்தை கண்டவர் 1:30 மணிக்கு அவருடைய பேட்டி குறைவுள்ளார் என்ற எதிர்பார்ப்பு அவருடைய தொண்டர்கள் வந்தது. ஆனால் உண்மைக்கே விஜயனுடைய வாகனம் அந்த பகுதியை வந்தடைந்தும் அந்த சில மீட்டர் தூரத்தை கடப்பதற்கே அரை மணி நேரத்துக்கு மேலாகி இருக்கிறது. அண்ணாவினுடைய வலிச்சிருச்சா? சரி 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 ரத்தம் வரலாம். மருத்துவ சிகிச்சைகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அண்ணாவின் சிலைக்கு முன்பாக விஜய் மேலே வந்து பேச தொடங்கி இருக்கின்றார். எனவே அண்ணாவுக்கு எதிரே இது என்று சொல்லும் விதமாக அதுவும் ஒருவரையான மாவட்டம் யார் பிறந்த மாவட்டம் தற்பொழுது அது அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் நாகை என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த காலு மற்ற தொழில்கள் விவசாயம் எந்த பக்கத்தில் இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற போது அந்த நாகப்பட்டம் மத வேறுபாடு இல்லாத உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிறந்த ஸ்பெஷல் வணக்கங்கள். மீன் ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்கிறது இந்த நாகப்பட்டினம் ஆர்டிகா. ஆனா அங்க இந்த நவீன எவ்வளவுதான் குச்சி குச்சி நோட்டி வச்சு அழகா வைக்கணுங்க. அது மட்டும் இல்ல வசதிகள் கொண்ட வீடுகள்